ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க பேச்சாளர், அரசியல் சமூக திறனாய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் கட்சியில ஐயநாதன் அவர்கள் இப்போது விஜய் மீது ஒரு விமர்சனத்தை வைத்து வெளியே வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், ஆதவ் அவர்கள் அந்த கட்சியில போய் சேர்ந்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருந்தவர். இந்த நிலையில் விஜயிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அடிப்படையான கொள்கை, எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியாரினுடைய கொள்கை. இதை இந்த திமுக செய்ய மாட்டேங்குது. சும்மா ஒன்றிய அரசு கையில் இருக்குன்னு சொல்லாதீங்க, நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சர்வேவாது எடுக்கலாம் அப்படின்னு முத்தையா முதலியாருடைய கொள்கையை விஜய் அவர்கள் பேசுறாங்க. வகுப்பாரி உரிமை நீதி கட்சி கொள்கை, இதை இந்த திராவிட இயக்கம் செய்யல. திராவிட இயக்க சிந்தனையாளரான விஜய்க்கு இது பொதுப்படைய செய்யுது. திராவிடியின் தாட்டில் வந்த தந்தை பெரியாரின் வகுப்புவாரி உணர்வு பெற்ற நடிகரான விஜய் இந்த அறிக்கையை விட்டிருக்கிறாரு. நீங்க ஒரு பெரியாரிஸ்ட், உங்களுடைய கொள்கையை விஜய் பேசுறாரு, எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சி அடைகிறீங்களா? அவர் பக்கம் நின்று குரல் கொடுக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, சீமான் பெரியார் பற்றி பேசியதை விட ஒரு மோசமான பேச்சு விஜய் இப்போது பேசி இருக்கிற பேச்சு. நீங்கள் நன்றாக சொன்னீர்கள். முத்தையா முதலியாரை உள்வாங்கி கொண்டு முத்தையா முதலியார் எதையெல்லாம் செய்தார். பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்ததே இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கதராடைகளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஊர் ஊராக திரிந்த பெரியார் கல்லிறக்குவதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்திய பெரியார், உயிராக காங்கிரஸை நேசித்த பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறுவதற்கு காரணமாக அமைந்தது. அதன் பிறகுதான் முத்தையா முதலியாரினுடைய விவகாரம். இந்த வரலாறு எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். பிறக்க போகிற குழந்தைகளுக்கெல்லாம் முத்தையா முதலியார் என்று, முத்தையா என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னார். ஆமா, முத்தையா என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னார் தந்தை பெரியார். தந்தை பெரியார் யார் பேரையும் வைக்கணும்னு இதுவரைக்கும் பரிந்துரை பண்ணல, முத்தையா பேரை தான் வைக்கணும்னு பரிந்துரை பண்ணார். அந்த அளவுக்கு பெரியார் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக அதை பார்த்தார். தன்னுடைய வாழ்நாள் சாதனையில் ஒன்றாக அதை பெரியார் பார்த்தார். உண்மையும் அதுதான். முத்தையா முதலியார் இல்லை என்று சொன்னால் அது நடந்தேறி இருக்காது. ஆனா நீங்க இன்னைக்கு செய்தியில நான் பார்த்தேன், சாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஒன்றிய அரசு நடத்தணும், நீங்க கேஸ்ட் சர்வே நடத்தலாம்ல அப்படின்னு. எனக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் கேஸ்ட் சர்வேவுக்கும் உண்மையிலே எனக்கு வித்தியாசம் புரியல. இந்த கேஸ்ட் சர்வே எதுக்கு பயன்படும்னு நினைக்கிறீங்க? ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவதற்கு வேண்டுமானால் பயன்படலாமே தவிர, சட்டம் இயற்றுவதற்கு, இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு அது பயன்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது பயன்படாது. இந்த கடைசி கட்டத்துல அதிமுகவினுடைய கூட்டணிக்கு பாமக சேருவதற்கு ஒரு அரசியல் சித்து விளையாட்டை செய்து காட்டினார்கள். அதுதான் இந்த 10.5% இடஒதுக்கீடு. அதன் பிறகு என்ன ஆனது? வன்னிய சமூக மக்களை ஏமாற்றுவதற்கு அது ஒரு தேர்தல் யுக்தியாக பயன்பட்டதே தவிர, உண்மையிலேயே வன்னிய சமூக மக்களுக்கு அது பயன்பட்டதா? ஏன் அது பயன்படல? காரணம் என்னன்னா, அதை முறையா செய்யல. இத சட்டப்பேரவையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் S.S. சிவசங்கர் அவர்களும் விரிவாக 20 நிமிடம் சட்டப்பேரவையில இதை பற்றி பேசியிருக்காரு. இந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாக கேள்வி எழுதும் போது அவர் தெளிவா விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க காஸ்ட் சர்வே எடுப்பதன் மூலமாக என்ன முடிவுகள் கிடைத்து விடும்னு நீங்க நினைக்கிறீங்க? தெலுங்கானாவுல நடத்தலையா? பீகார்ல நடத்தலையா? பீகாருக்கு கோர்ட் தடை விதிச்சது தெரியுமா விஜய்க்கு? விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சம் நல்ல தெளிவா எழுதி கொடுங்க, என்ன நடந்ததுன்றத சொல்லி எழுதி கொடுங்க. பாவம். ஆனா ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க, ஒன்றிய அரசு கையில தான் இது இருக்குன்னு தெரியும். அந்த டயலாக் வந்திருக்கு. நீங்க இப்படி கேட்பீங்களா உடனே, எப்ப அதிகாரம் எங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிடுவீங்கல்ல. அப்ப இப்ப அதை சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்றிய அரசு கையில தான் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் சர்வேவாது எடுங்க அப்படின்னு இருக்காரு. சர்வே எடுக்கிறதுனால என்ன பயன்? சர்வே எடுக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. என்ன சொல்லிக்கலாம்னா, இந்த ஆண்ட பரம்பரை கட்சிகள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, நாங்க 1.5 கோடி பேர் இருக்கோம், நாங்க 80 லட்சம் பேர் இருக்கோம், நாங்க 50 லட்சம் பேர் இருக்கோம்னு அவர்களுக்கு அந்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்தி சொல்லலாம். அவ்வளவுதான். அந்த சர்வே அதுக்குத்தானே பயன்படும், வேற எதுக்கு பயன்படும்? இதை ஏன் ஒரு மாநில அரசு செய்யணும்? நீங்க மாநில அரசு என்பது ஒன்னும் விளையாட்டுக்குள்ள காரியம் இல்லை சார். சரி, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் எதையாவது செஞ்சு விடு அப்படின்னு சொல்றது இல்லை. ஒரு அரசுக்கென்று கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது, ஒரு அரசுக்கென்று செயல் திட்டம் இருக்கிறது. அரசு தன்னுடைய இயந்திரத்தை ஏதோ போகிற போக்கில் எல்லாம் பயன்படுத்தும். இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் கிடையாது.
எடுத்து பார்ப்போம், நல்ல காட்சிகள் அமைஞ்சிச்சுன்னா வச்சுக்குவோம், இல்லைன்னா அஜர்பைஜான்ல போய் வேற ஷூட்டிங் எடுத்துக்கலாம்னு சொல்றதுக்கு இது ஒரு அரசை நடத்துவதற்கென்று ஒரு நடைமுறை இருக்கிறது. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா என்பது நமக்கு நிச்சயமா தெரியல. ஆனா விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க நான் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். கொஞ்சம் தெளிவா அவருக்கு செய்திகளை சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுங்க. இந்த மாதிரியான எதிர்கேள்விகள்லாம் இதுல வந்துரும், இந்த மாதிரியான இடர்பாடுகள் எல்லாம் இந்த பிரச்சனையில இருக்குன்னாவது குறைஞ்சபட்சம் சொல்லுங்க. அவருக்கு ஒரு நல்ல சூழல் அமையுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பத்திரிகையாளர்களை அவர் சந்திப்பதே இல்லை. மக்களை சந்தித்து அவர் நேரடியாக பேசுவதே கிடையாது. பனையூர் பங்களாவுல இருந்து கொண்டு வேண்டுமானால் நிவாரணப் பொருட்களை கொடுக்குற மாதிரி படங்கள் எடுத்து போட்டுறாங்களே தவிர, பத்திரிகையாளர் சந்திச்சா நிச்சயமா பத்திரிகையாளர் இந்த கேள்வியை கேட்பாங்க. சரி சார், நீங்க கேஸ்ட் சர்வேன்னு சொல்றீங்களே, அந்த சர்வே எடுப்பதன் மூலமாக என்ன சார் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டா விஜய் மாட்டிக்குவார். அவருக்கு தெரியாது கேஸ்ட் சர்வே எடுத்தா என்ன செய்ய முடியும். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, கேஸ்ட் சர்வே எடுத்தாலே இடஒதுக்கீட்டுக்கு அது போதுமானதா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டாரு. அதனாலதான் அப்படிப்பட்ட அறிக்கைகளை கொடுக்கிறார். எனவே விஜய் அரசியல் தெளிவும் இல்லை, அரசியல் களத்தில் எதை பேச வேண்டும் என்கிற புரிதலும் இல்லாமல் தான் இப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அந்த அரசியலை பேசாமல் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நீங்கள் எதை முன்வைத்திருக்கிறீர்களோ, நீங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு தேவையானதை பேசணுங்கிற அவசியம் கூட இல்லை. அப்படியெல்லாம் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. இது இன்னைக்கு தேவை இருக்கு, இதை பத்தி நீங்க பேசுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஒரு கோட்பாடு வச்சிருப்பீங்கல்ல, அந்த கோட்பாட்டுக்காகவாவது நீங்க பேசி இருக்கிறீங்களாங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல. பெரியார் குறித்து 1 மாத காலமாக போகிற இடங்களில் எல்லாம் அவதூறுகளை பரப்பி கொண்டே போனதற்கு நீங்க என்ன எதிர்வினை ஆட்டினீங்க? ஏதாவது ஒரு வரியிலாவது உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்தீர்களா? ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க உங்களுடைய மாநாட்டுல ஒரு தீர்மானத்தை போடுறீங்க, ஆளுநர் பொறுப்பு தேவையில்லைன்னு. ஆனா அதே ஆளுநர்கிட்ட மனு எடுத்துக்கிட்டு போய் நிக்கிறீங்களே, அப்ப அந்த தீர்மானம் வடித்த மை காய்வதற்கு முன்பாகவே அதில் இந்த நிலைப்பாட்டில் உங்களால் நிலையாக நிற்க முடியாமல் தடுமாறுகிறீர்கள். ஆச்சா. இன்னொன்னு, 2 நாளைக்கு முன்னாடி நீங்க இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல என்ன கருத்து சொன்னீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? யார் பக்கம் நீங்கள் நிற்கிறீர்கள்? ஒரு வன்முறை சூழலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கும்பல், உண்மையிலேயே காலங்காலமாக வழிபாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமய நல்லிணக்கத்தை விரும்புகிற இந்து முஸ்லிம் இணக்கமான சூழலை விரும்புகிற ஒரு தரப்பு. இந்த 2 தரப்புல நீங்க யார் பக்கம் நிற்கிறீங்க? அரசுக்கு நீங்க இதுல என்ன அறிவுறுத்தலை கொடுக்குறீங்க? உங்க நிலைப்பாடு என்ன? இது பத்தி ஏதாவது நீங்க பேசுறீங்களா? நீங்க வேலு நாச்சியார் பற்றி பேசுறீங்கல்ல, வேலு நாச்சியாரை விட இந்து முஸ்லிம் உறவை பேணி பாதுகாத்த வேற யாரையாவது நீங்க காட்ட முடியுமா? வேலு நாச்சியாருடைய வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வெறுமனே படத்தை காட்டுறீங்க, நீங்க படத்தை பாக்குறீங்க. வேலு நாச்சியாரினுடைய அரசியல் பயணம், அவருடைய யுக்தி, அவர் எல்லா சமூகத்தையும் அரவணைத்திருந்த அந்த ஒரு சூழல் எப்படி இருந்ததுங்கிறத நீங்க படிச்சிருக்கீங்களா? பெரியார் என்ன சொன்னாருங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கா? நீங்க வேற யாரையெல்லாமோ காட்டுறீங்களா? இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எதை செய்தார்களோ அதை உள்வாங்கித்தானே நீங்க கொள்கை தலைவர்களா ஏற்க முடியும். அதுதானே யதார்த்தமா இருக்கும். நீங்க வெறுமனே அந்த தலைவர்களினுடைய பிம்பத்தை பயன்படுத்துகிற பிம்ப அரசியல் செய்கிறீர்களா, அல்லது அவர்களுடைய கொள்கையை உள்வாங்கி இருக்கிற கொள்கை அரசியல் செய்கிறீர்களா என்கிற மிகப்பெரிய கேள்வி இப்போது தமிழ்நாடு தேர்தல் களத்தில், தமிழ்நாடு அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் கூட இன்னும் அவகாசம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறது. அதற்கு விஜய் தான் பதில் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னொன்னு, அந்த கட்சிக்குள் நடந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம், தேர்தல் வியூக வகுப்பாளராக ஜான் என்பவர் அங்க இருந்தாரு. இடையில கூட அந்த ஆடியோ கூட லீக் ஆச்சு, புசியானதை பற்றி அவங்க பேசினது. இது கூட ஒரு டீப்பா ஒரு உள்கட்சியில நடக்கிறது, அதை கூட நம்ம விட்டுருவோம். நம்ம ஐடியாலஜிக்கலாவே எல்லாத்தையும் பார்ப்போம். அடுத்து ஆதவ் அர்ஜுனா, பெரியவாள், நல்ல பெரியவாள் சங்கராச்சாரியார் ஒரு நல்ல சாமியார் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா, அவரும் இப்போ ஏதோ முக்கியமான பொறுப்புக்கு வந்துட்டாரு. இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது, விஜய் கட்சியில் இருந்த ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர், ஒரு மாநில சுயாட்சி, விபி சிங் ஆதரவாளர், தொடர்ச்சியாக ஒரு இந்துத்துவத்தை எதிர்ப்பவர், காங்கிரஸ் எதிர்ப்பவர், ஈழ அரசியல் ஆதரவாளர், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஐயநாதன் அங்க போனார். என்ன சொன்னாரு? நான் திராவிட கட்சியிலெல்லாம் விமர்சனம்லாம் பண்ணல, இருந்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் வேணுமே, எத்தனை காலத்துக்கு தான் இவங்களே வருவாங்க, எல்லாம் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக தான் அந்த திராவிட கட்சிகளும் இருக்கிறாங்க. அந்த விதத்துல ஒரு கார்பரேட் எதிர்ப்பு, இன்னும் கொஞ்சம் மொழி உணர்வு, ஊழல் அற்ற இந்த மாதிரியான தன்மைகளுடன் பாஜகவையும் எதிர்க்கின்ற ஒரு புது சக்தியா விஜயை நான் பாக்குறேன் அப்படின்னு ஊடகங்களில் அவர் பேசிக் கொண்டிருந்தார். இப்ப அவர் கட்சியை விட்டு விலகி இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவரை பார்க்கவே எனக்கு விடல, அந்த ஜான்கிறவர் விட மாட்டேங்கிறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் ஏடிஎம்கே அலைன்ஸை நோக்கிதான் அது போகுதோங்கிற ஒரு சந்தேகத்தையும் அச்சத்தையும் அவர் வெளிப்பட்டு இருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்ல, அண்ணா ஐயநாதன் அவர்கள் ஒரு தலை சிறந்த சிந்தனையாளர் என்பதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. அவருக்கு இருக்கிற அரசியல் புரிதல், அவருக்கு இருக்கக்கூடிய கொள்கை தெளிவு, எனக்கு தெரிய அவர் போன்று அந்த களத்தில் இயங்குகிற வேறு ஒருவருக்கு இருக்குமா என்பது சந்தேகம்தான். அந்த வகையில் ஒரு தலை சிறந்த சிந்தனையாளரை பயன்படுத்திக் கொள்வதற்கு விஜய் முயற்சித்தார் என்று தான் நான் கருதினேன். கூட்டமெல்லாம் நடத்துனாங்க. அவங்க கட்சியில அவர அழைச்சு போய். அவர் போய் பாசறை கூட்டங்கள் மாரி திராவிட இயக்கங்கள்ல ஆமா. நடத்துறது மாதிரி, அரசியல் பயிலரங்கம் போல நடத்தி அவரை பேச வைத்தார். நான் உண்மையிலே நினைச்சேன், ரொம்ப சரியான வழியில போய்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அரசியல் களம் என்றால் எப்படி இருக்கும், கொள்கை சித்தாந்தம் என்றால் எப்படி இருக்கும் என்று அந்த கட்சியை சேர்ந்திருக்கிற தம்பிகளுக்கு வகுப்பு. அந்த கட்சியினுடைய தோழர்கள் 90 விழுக்காடு கட் அவுட்டுக்கு பால் பீச்சி அடிச்சவங்க தான். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ படத்துல போய் பழைய லாட்டரி சீட்டுகளை கிழித்து மேலே வானத்தை நோக்கி வீசியவர்கள் தான். அவர்களுக்கு அரசியல் களம் என்றால் என்னவென்றே தெரியாது. அப்படி இருக்கிறவர்களை அரசியல் வயப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான வேலை. அந்த வேலையை செய்வதற்கு குறைந்தபட்சம் அண்ணன் ஐயநாதன் போன்றவர்கள் பயன்படுவார்கள் என்றுதான் நான் கருதினேன். ஆனா இப்போ அண்ணன் ஐயநாதன் சொல்ற குற்றச்சாட்டை கடந்த காலத்துல பலரும் சொன்னாங்க. ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். முன்னாள் ஒன்றிய அமைச்சர், நான் பெயர் சொல்லலாம் விரும்பல, அவர் இந்த கட்சிக்கு வரப்போகிறார் என்று ஒரு செய்தி வெளியானது. அதன் பிறகு அந்த முன்னாள் ஒன்றிய அமைச்சரை என்னிடத்திலும் பேசினார். நீங்களும் ஒரு அரசியல் ரீதியான பயணத்துல ஒரு தொய்வு இருக்கு, விஜய் கட்சியில பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, என்ன அவைத்தலைவர் ஆக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம். அவருக்கும் திராவிட இயக்க அரசியல் குறித்த பார்வை இருக்கதாகத்தான் சொல்றாங்கன்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், அண்ணே நம்மளுடைய பயணத்துக்கு அது சரி வராது. உங்களுடைய விருப்பம், நீங்க எந்த முடிவை வேணுமோ எடுங்கன்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு இவருடைய மாநாட்டுல அந்த முன்னாள் ஒன்றிய அமைச்சர் கட்சியில சேர போறாரு. அவர் தான் அவைத்தலைவராக அறிவிக்க போறாங்க. எப்படி விஜயகாந்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ அது போல இவர் இருப்பாருன்னு சொல்லி செய்திகள் எல்லாம் வெளியானது. ஆனா அவர் போகல. ஒரு 4 நாள் கழிச்சு நான் யதார்த்தமா தொடர்பு கொண்டேன். என்னன்னா ஏதோ போக போறதா சொன்னீங்க, செய்திகள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது, விஜயை நேரில் சந்தித்து அவரிடம் பேச வேண்டும் என்று நான் கேட்டேன். விஜயை சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னார்கள். கட்சியில் சேருவதற்கு முன்பாக ஒருவரை சந்தித்து பேசுவதற்கு கூட வாய்ப்பு மறுக்கப்படுகிற இடத்தில் எப்படி இருக்க முடியும் என்று நினைத்து நான் போகவில்லைன்னு என்கிட்ட சொன்னார். இது வரைக்கும் நான் யாருகிட்டையும் சொல்லாத கருத்தை ஜீவா டுடேவில் சொல்லியிருக்கேன். அந்த அமைச்சர் யாரு, அவர் பேரையெல்லாம் நான் சொல்லல. எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு அரசியல் ரீதியாக நகர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனிதராக விஜய் இருக்கிறார். விஜயும் அதைத்தான் விரும்புகிறார். விஜய்க்கு முன்னாடி ஒரு 3-4 ஸ்கிரீன் இருக்கு. அந்த 3வது ஸ்கிரீனுக்கு பின்னாடிதான் விஜய் இருக்கிறாரே தவிர, நேரடியாக களத்தில் வந்தோ கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டோ விஜயும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா சார், 1000 பேர் தடுக்கட்டுமே, நீங்க ஒரு லீடருங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க. நடிகராக இருந்த காலம் என்பது கரையேறி போய்விட்டது. இப்ப நீங்க ஒரு தலைவர் ஆயிட்டீங்க, ஒரு கட்சியை துவக்கிட்டீங்க. இப்ப நீங்க நேரடியாக தொடர்பு எல்லைக்குள் வந்தால்தானே உங்களுக்கு என்ன அரசியல் களத்துல நடக்குதுங்கிற புரிதல் இருக்கும். யார் உங்களை சந்திக்கிறார்கள், அவருடைய கருத்து என்ன, அவர்களுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் தெரியாம நீங்க ஒரு திரைக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்தா உங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்களே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறது தானே இப்ப இருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு. புஷி ஆனந்த் அவருக்கு வேண்டியவர்களுக்கா பொறுப்பை கொடுக்கிறாருன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. பொருளாளரா இருக்கக்கூடியவர் அவருக்கு வேண்டியப்பட்டவர்களை மட்டும் உங்களை சந்திக்க வைக்கிறாருன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஓராண்டு நிறைவு பெற்று விட்டதாக சொல்றாங்க அந்த கட்சியில, இல்லையா? ஓராண்டு கட்சியினுடைய துவக்க காலம் துவங்கி இப்போது வரை நிறைவு பெற்று விட்டது. நீங்க யாரை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்து கட்சியினுடைய நடவடிக்கையை எப்படி நீங்கள் பலப்படுத்துகிறீர்கள்? 1 வருஷமா இந்த கட்சியினுடைய பயணம் என்ன சார்? ட்ராக் ரெக்கார்டு என்ன? 1 வருஷம். 1 வருடம் என்பது ஒரு பொன்னான காலம் இல்லையா? தமிழ்நாடு முழுக்க கொடியேற்றி இருக்க வேண்டாமா? தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்க வேண்டாமா? தமிழ்நாடு முழுக்க உங்கள் கட்சியை எடுத்து சென்றிருக்க வேண்டாமா? நீங்க 1 வருஷம் கழிச்சுதான் மாவட்ட செயலாளர் பொறுப்பே போடுறீங்க. கட்சி துவங்கி 5 நாட்களுக்குள் செய்து முடிக்க வேண்டிய பணி. ஃபர்ஸ்ட் கட்டமைப்பு என்ன சார்? மாநில தலைமை. மாநில தலைமைக்கு அடுத்த கட்டமைப்பு மாவட்ட தலைமை தானே. அப்புறம் தானே ஒன்றிய, நகரம், பேரூர், கிளை கழகங்கள் எல்லாம். நீங்க மாவட்ட கட்டமைப்பையே 1 வருஷம் கழிச்சுதான் போடுறீங்க. அப்ப ஒன்றிய கட்டமைப்பு 2 வருஷம், தேர்தலே வந்துடும். கீழே நகர, பேரூர், கிளை கழக கட்டமைப்பு வருவதற்கு முன்பாக தேர்தல் முடிஞ்சிடும். நீங்க எப்படி தேர்தலை சந்திப்பீங்க? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, இதெல்லாம் விஜய்க்கு புரியுமான்னு கேட்டா நிச்சயமா அவருக்கு புரியாது. அவருக்கு பூத் ஏஜென்ட்னா யாருன்னே தெரியாது சார். அவருக்கு தேர்தல் பணினா என்னன்னே தெரியாது. கட்சி கட்டமைப்புனா என்னன்னே தெரியாது. இன்னொன்னு, அவர்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்றவங்க என்ன எடுத்துட்டு போய் சொல்றாங்கன்னா, இவருக்கு பெரிய புரிதல் இருக்கு, இவர் வந்தா சரியா இருக்கும்னு போய் சொல்றாங்கல்ல, அதை மேலோட்டமா அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களை உள்வாங்கிக் கொள்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்காரே தவிர, அவருக்கென்று ஒரு பகுப்பாய்வு இல்லை. இவர் வந்து கட்சியில சேர்ந்தா
அது பயன் தருமா? அது எந்த அளவுக்கு நம்ம கட்சிக்கு பயன் தரும்? இவருடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அப்படிங்கிறத முடிவெடுக்கணும். ஒண்ணு வேணாம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். பேராசிரியர் பெரியார்தாசன் எத்தனையோ நிலைப்பாடுகள், ஆனா திராவிட இயக்க கொள்கையில உறுதியாக இருந்தார். தலை சிறந்த ஞானி அவர். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனா அவர் நிலைப்பாடு கொஞ்சம் தெளிவில்லாமல் மாறி 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 மாறிய நிலைப்பாடு இருந்தது என்று எல்லோரும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். கடைசியா எந்த மதிமுக நிலைப்பாட்டில்? தானே? கடைசியா ஆமா, மதிமுக அதைத்தான் நான் தானே? சொல்ல ஆ, வர்றேன். ஆ, அண்ணன் மல்லை சத்யா அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அண்ணன் மல்லை சத்யா மூலமாக இந்த முருகன் சாந்தன் பேரறிவாளனுடைய தூக்கு கயிறை ராம்ஜெத் மலானியை அழைத்து வந்து அறுத்தெறிஞ்ச பிறகு மதிமுகவுல சேரணும்னு சொன்னோன்னே அண்ணன் சத்யா தான் அழைச்சிட்டு வந்து தலைவர் வைகோட்டை அறிமுகப்படுத்தினாங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு சஞ்சலம் இருந்தது. இவர் கடைசியில நிலைப்பாட்டுல உறுதியா இருப்பாரா அப்படின்னு சொல்லி. ஆனால் தலைவர் வைகோ அதை நம்பினார். நிச்சயமாக இவர் வருகை கட்சிக்கு பெரிய அளவுல பயன் தரும். இவருடைய அறிவை கட்சி பயன்படுத்திக் கொள்ளணும். அப்படிதான் நினைச்சார். அவர் பெரிய களப்போராளி அல்ல, பெரிய வியூக வகுப்பாளர் அல்ல. ஆனா அவர்கிட்ட இருக்கிற அந்த திராவிட இயக்கத்தினுடைய தீர்க்கமான சிந்தனைகள் இருக்குல்ல, அது இந்த கட்சிக்கு பயன்படும்னு நினைச்சாரு. சேர்த்தாரு. அவர் மரித்து போகிற வரை, உயிரிழக்கிற வரை மதிமுகவிலேயே நிலை பெற்றார். அப்போ ஒரு லீடருக்கு அந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கணும். இவரை கொண்டு வந்தா கட்சிக்கு அது எந்த வகையில பயன் தரும், அவரை எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம், இதுதான் ஒரு லீடருடைய அப்சர்வேஷனா இருக்கணும். அதுக்கு அந்த லீடருக்கு முதல்ல அரசியல் தெரிஞ்சிருக்கணும். அப்ப விஜய்க்கு அந்த அரசியலும் புரியல, யார கட்சிக்குள்ள சேர்க்கணுங்கிற அந்த எண்ணமும் இல்லை. அதனால போகிற வருகிறவர்கள் எல்லாம் அவங்க போய் ஒரு பொறுப்பை வாங்கிட்டு வர்றாங்க. ஊடகங்கள்ல வந்து தீண்டாமை எதிர்த்து தீப்பந்தம் கொளுத்துன்னு எங்க தளபதி சினிமால பாடினார் தெரியுமா, அதுதான் தீண்டாமைக்கு எதிராக அவர் பேசினதுன்னு பேசிய தம்பிகள் எல்லாம் இன்னைக்கு அந்த கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு துறை செயலாளர், இப்படிப்பட்ட ஆட்களா வெளிப்படுகிற போது அண்ணன் ஐயநாதன் போன்றவர்களுக்கு இடமில்லாமல் போவது என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல முடிவு என்று தான் நான் நினைக்கிறேன். அண்ணன் ஐயநாதன் தப்பிச்சுக்கிட்டாரு. இல்லைன்னா அவரும் போய் இந்த சுழலுக்குள் சிக்கி கொண்டிருப்பார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பா. நீங்க அதை இப்படி பாக்குறீங்க? விஜய் கட்சிக்கு தாயா இழப்பு, தேவையில்லாம அவர் போய் நின்று இருக்காரு, நல்ல வேலை வெளியே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க? இல்ல, ஏற்கனவே அண்ணன் ஐயநாதன் வந்து நாம் தமிழர் கட்சியில போய் நின்னதே என்னை போன்றவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு இயக்கத்துக்குள் இருந்து அவருடைய அறிவை பயன்படுத்தி, ஆற்றலை பயன்படுத்தி அந்த கட்சியை வளர்க்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா வளர்க்க முடியாது. அவரை போன்றவர்களுக்கு அந்த கட்சியே ஒரு தேவையில்லாத சுமைதான். அங்க போய் ஃபெயிலியர் ஆகி வந்த பிறகு விஜய் மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருந்தா தமிழருவி மணியன் வரிசையில் அண்ணன் இடம்பெற்றிருப்பார். இப்ப அந்த வாய்ப்பு அவருக்கு அமையாமல் போனது அவருடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு நல்லது, நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அவர் வந்து நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருக்காருப்பா. விஜய் மீது ஒரு பார்வை இருந்தது, ஒரு கரிசனம் இருந்தது. ஆனா விஜய் அதற்கு தகுதியான நபர் இல்லை என்று தெரிந்தவுடன் அவர் உடனடியாக வந்துட்டார். விஜயோட போய் சேரல, கட்சியில சேர்ந்துட்டு டிராவல் பண்ணிட்டு வெளியில வரலன்றது இருக்குல்ல, அது அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுத்துருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழறிவு மணியன் பழகருப்பியாலாம் ஏன் இன்னும் போகாம இருக்காங்க? இல்ல அழைப்பு வரலையா? அவங்கதான் முதல் போவாங்க நான் உண்மையிலே எதிர்பார்த்தேன். பழகருப்பையா தமிழறிவு மணியன் தான் நான் முதல் எதிர்பார்த்தேன். ஏன் அவங்க நின்னுட்டாங்க அப்படியே? ஒருவேளை அவர்களுக்கும் விஜயினுடைய இந்த 3 ஸ்கிரீன் மெத்தடுக்குள்ள போறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். தமிழறிவு மணியன் ஏன் இல்ல, தமிழறிவு மணியன் ஏன் போகவில்லை என்பதில் நமக்கு கருத்து இல்லை, அவரோடு தொடர்பில்லை. ஆனால் பல கருப்பையாவை பொறுத்தவரையில திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு இயக்கம் வரும் அப்படின்னு இன்னமும் அவர் நம்புறார். அது நடக்கும்னு அவர் நினைக்கிறார். அவருடைய அறிவு செருக்கு இருக்குல்ல, தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வேறு யாருக்கும் அந்த அறிவு செருக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த வயதிலும் அவருக்கு அந்த ஸ்பான்டேனியஸா தன்னியல்பாக சிந்தனைகளில் எழக்கூடிய ஒரு பேர் எழுச்சி இருக்குல்ல, அது வேற எந்த மனிதர்கிட்டையும் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அவ்வளவு பெரிய அறிவு ஞானம் கொண்டவர். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனா அவர் போய் திமுகவுல சேர்ந்ததுங்கிறது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஆனா திமுகவுல அவர் நிலை பெற முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அதீதமான அறிவு ஜீவிகளாக இருப்பவர்களால் ஒரு கட்டத்துக்கு மேல் ஒரு இடத்தில் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறத பல கட்டங்களாக தமிழ்நாடு தேர்தல் களம், அரசியல் களம் உணர்ந்திருக்கு. அவர் ஏன் தெரியுமா வெளியில வந்தார்? என்கிட்ட சொன்னாரு, செந்தில் பாலாஜி மாதிரி ஆளெல்லாம் திமுகவுக்கு தேவைப்படுகிற போது என்னை போன்றவர்கள் திமுகவுக்கு தேவைப்பட மாட்டார்கள். அதனால நான் திமுகவிலிருந்து வெளியில வர்றேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்களா தான் போறீங்க, நான் உங்களை அனுப்பலன்னு என்கிட்ட அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் சொன்னாரு. தெரிஞ்சுதான் நான் போறேன்னு சொல்லிட்டே தான் வெளியில வந்தேன்னு சொன்னாரு. அதாவது செந்தில் பாலாஜியும் இந்த களத்துக்கு தேவைப்படுகிறார்.
பல கருப்பையாவும் இந்த களத்துக்கு தேவைப்படுகிறார். நாஞ்சில் சம்பத்தும் இந்த களத்துக்கு தேவைப்படும். அரசியல் கட்சிங்கிறது எல்லோரையும் சேர்த்து இருக்கிற ஒரு கலவை சார். அறிவுசார் தளத்துக்கு ஒருவர் தேவைப்படுவார். கள அரசியலுக்கு ஒருவர் தேவைப்படுவார். தேர்தல் களத்துக்கு ஒருவர் தேவைப்படுவார். எல்லாவற்றையும் உள்ளடக்கித்தான் நீங்க அரசியலை செய்தாகணும். வெறுமனே நான் அறிவுஜீவிகளை மட்டுமே வைத்துக் கொண்டிருப்பேன்னு சொன்னா இன்ஸ்டிடியூட் நடத்தலாமே தவிர அரசியல் கட்சி நடத்த முடியாது. நீங்க அறிவு மட்டுமே பயன்படுவதாக இருந்தால் கல்லூரிகளுக்கு அதே போல இன்ஸ்டிடியூட்டுக்கு அது பயன்படும். உங்களுடைய அறிவை வைத்து நீங்க பாடம் எடுத்து 10 மாணவர்களை தயார்படுத்தலாம். தேர்தல் களத்துக்கு அப்படி அல்ல. எல்லோரையும் உள்ளடக்க வேண்டும். அவர் தலைவர். அதனால்தான் அவருக்கு அன்றைக்கு எல்லோரும் தேவை என்று தெரிந்திருந்த காரணத்தால் தான் செந்தில் பாலாஜியும் அவர் உள்வாங்கிக் கொண்டார். அண்ணன் பழக்கருப்பையாவையும் உள்வாங்கிக் கொண்டார். ஆனா இவருக்கு என்ன சிந்தனைன்னா, அவரெல்லாம் இந்த கட்சியில பயன்படும் போது நான் எந்த வகையில பயன்பெற்ற போறேன்றார்ல. இப்படி நினைப்பவர்கள் எந்த கட்டத்திலும் யாருக்குமே பயன்படாமல் போவார்கள் என்பதுதான் யதார்த்தம். நான் அவரை குறைத்து மதிப்பிடல. ஆனா அவருக்கு இருக்கிற அந்த பார்வையில் குறைபாடு இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்ப விஜயை மட்டும் அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாருன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இந்த செய்திகள் எல்லாம் அவருக்கு போகாதா? இன்னொன்று, மாநில சுயாட்சிக்கு எதிராக எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் முதல் குரல் பழக்கருப்பையாவோட குரலா தான் இருக்கும். ஆளுநர் ரொம்ப மோசமாக நடந்து கொள்றாருன்னா வள்ளுவர் கோட்டத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஆளுநரை செருப்பால் அடிக்க வேண்டும்னு முதல்ல அவர் தான் பேசினார். வேற யாரும் சொல்லாத கருத்து சார் அது. அவருக்கு ஒரு இயற்கையாவே ஒரு அறச்சீற்றம் என்பது வரும். வள்ளுவர் குறித்து வள்ளலார் குறித்து பாஜக தன்மையப்படுத்துகிற பேச்சை வெளிப்படுத்துகிறதுன்னு சொன்னோன்ன கடுமையான விமர்சனத்தை ஊடகங்களின் வாயிலாகவும் மேடைகளின் வாயிலாகவும் வைத்தார். அதே மாதிரி இந்த என்ஆர்சி சிஏஏ புதிய குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டத்துல அவரளவுக்கு பங்கேற்று எதிர்ப்பை பதிவு செய்தவர்கள் கிடையாது. அதனால அவருக்கு அந்த ஞானம் எல்லாம் உண்டு. அந்த செயல்பாடுகளின் மீதான ஈர்ப்பெல்லாம் உண்டு. ஆனா ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பதில் அவருக்கு ஒரு புரிதல் குறைபாடு இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். விஜயோடு அவரால் இணக்கமாக போக முடியாது. விஜய் குறித்த செய்திகளை உள்வாங்கி இருப்பார். அவருக்கு போகாத செய்திகளே இருக்காது. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எல்லா கட்சியிலும் என்ன நடக்குதுங்கிறத புசி ஆனந்தோட உட்கார்ந்து மாநில சுயாட்சியை பற்றி பேசணும், கூட்டாட்சி தத்துவத்தினுடைய போதாமை குறித்து இன்னும் விவரிக்கணும்னா அவர் யோசிச்சிருப்பாரு. புசி ஆனந்தோட உட்கார்ந்து விவாதிக்கணுமா அப்படின்ட்டு வேற ஆள் முடிவு பண்ணிருப்பாரு அவரு. அவருக்கு இயற்கையாகவே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்றத நான் சொல்லிடுறேன். புசி ஆனந்தோடு உட்கார்ந்து பேசுவதில் அவருக்கு சிக்கல் இருக்கும் இல்லையா? ஆதவ் அர்ஜுன் போன்ற பெரும் பணக்காரர்கள்லாம் அரசியல்ல பயணிக்கிறப்ப நான் என்ன மாதிரியான சாமானியன்லாம் அந்த களத்துல போய் என்ன பண்ண போறோன்றதுதான் அவருக்கு இருக்கிற பிரச்சனையே. அப்ப காசுதான் அரசியலை முடிவு செய்யுதுன்னா என்ன மாதிரி சித்தாந்தம் உடையவர்கள் சிந்தனையாளர்கள்லாம் அந்த களத்துல என்ன பயன்பெற்ற போறாங்க, எதை நோக்கி பயணப்பற்ற போறாங்கன்றது அவருக்கு அதுதான் பிரச்சனை. ஆதவ் அர்ஜுன் தேர்தல் வியூக வகுப்புக்கு தலைவரா இருப்பாரு. அந்த தேர்தல் வியூகத்தை வகுத்து இந்த கட்சி ஜெயிக்கும், இந்த கட்சிக்கு என்னுடைய அறிவை நான் பயன்படுத்த, நீ ஆதவ் அர்ஜுனே வச்சுக்கையா, நான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வருவார் அவரு. அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனை. கண்டிப்பா பல்வேறு விஷயங்கள் திடீர்னு முற்போக்கான கருத்துக்களை விஜய் பேசுவது போல தோன்றினாலும் அது பாஜகவுக்கு வலிக்காமலே இருக்கிறது. சொல்லப்போனா வானதி சீனிவாசன் விஜயோட ஸ்டேட்மெண்ட்டை ஆதரிக்கிறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத. அப்ப இது என்ன மாதிரியான கோரிக்கை? யாரை இடிக்கணுமோ, யாருக்கு கோபம் வரணுமோ, யாரு பதில் சொல்லணுமோ அவங்களே விஜய் ஆதரிக்கிறாங்க. அப்ப டோட்டலா மாநில அரசுக்கு எதிராக மட்டுமே செயல்படக்கூடிய நிலை, ஐயநாதன் போன்றவர்கள் அங்க இருக்க முடியாததற்கான காரணம் அந்த வியூக வகுப்பாளர்கள்ங்கிற அடிப்படையில கொள்கைக்கு முரணா செயல்படுவர்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அவையாக, பணக்காரர்களும் பெருந்தனவந்தர்களும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி.